கேரளா, கர்நாடகா, மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்களில் இடைவிடாது கொட்டித் தீர்க்கும் தென்மேற்கு பருவமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிராமங்கள் தீவுகளாக மாறியுள்ளன. சிறார் இலக்கிய எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கர விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணுபுரம் சரவணன் சாகித்ய விருதுக்கு தேர்வாகி இருப்பது கூடுதல் பெருமையும் மகிழ்ச்சியும் அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். பொறியியல் படிப்புக்கான தேசிய நுழைவுத் தேர்வு மூலமாக IIT-யில் முதுகலை படிக்க தேர்வாகி இருக்கும் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆடு மேய்க்கும் தொழிலாளியின் மகள் விஜி கல்வி உதவித்தொகை வழங்கி பாதுகாக்குமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மேட்டூர் மற்றும் கல்லணை திறப்பால் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் குறுவை நேரடி விதைப்பு பணிகளில் விவசாயிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர். தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா, பீகார் ஆகிய மாநிலங்களில் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காதது ஏன் என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தை 2ஆக பிரிக்க வேண்டும் என்றும் நந்தன் கால்வாய் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திருவண்ணாமலையில் நடந்த பாமக ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். அந்தியூர் அருகே பர்கூர் மலைப்பகுதியில் சிகிச்சை மற்றும் பரிசோதனைக்கு வர மறுத்த கர்ப்பிணி பெண்ணை 4 மணி நேரம் போராடி சிகிச்சைக்கு அழைத்து சென்ற வட்டார மருத்துவ அலுவலரின் செயல் கவனத்தை ஈர்த்துள்ளது. தொழில்துறை வளர்ச்சியில் ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு பின்தங்கியிருப்பதற்கான காரணம் பற்றிய தன்னுடைய பேச்சுக்கு தவறான உள்நோக்கம் கற்பிப்பது ஏற்புடையது அல்ல என்று அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். தொடர்ந்து முதன்மை செய்திகளை பார்க்கலாம்.